ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து சில நியூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமான வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன் நான். ஸோ இந்த வீடியோ பார்த்துமே நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஏன் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில மேஜர் நியூஸ் இம்பேக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வாட்ஸ்அப்பில் சில லைவ் அப்டேட் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ நேற்று வந்து ஒரு வீடியோ அப்டேட் நான் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா 96 crore வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்கி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த ஸ்டாக்கை வந்து தெளிவாக நான் வந்து வீடியோ வந்து எடுத்து அப்டேட் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த எல்கி எக்யூப்மெண்ட் அப்படின்ற ஸ்டாக் வந்து நேற்று என்ன ப்ரைஸ்க்கு பை பண்ணாங்கன்ற நேற்று அண்டர்லைன் பண்ணியிருந்தேன். ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 535 வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேற்று வந்து நான் தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜம்ப்பு, கிட்டத்தட்ட 35லேருந்து 65க்கு மேலே போயிருக்கு. 68 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஜம்ப் ஆகிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஸோ இது வந்து லைவாக நான் வந்து நேற்று வந்து அந்த நியூஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து இன்றைக்கி மேஜர் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கெயிலுடைய அப்டேட் வந்து வந்திருந்தது. கெயில் பைப்லைன் வந்து டேரிஃப் மே சீன் அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் நியர் 20% அப்படின்ற மாதிரி போட்டுட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெயிலுடைய பைப்லைன் மேலே வந்து டேரிஃப் வந்து 20% வரைக்கும் மேபி வரலாம், மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கெயில் ஸ்டாக் வந்து 100% வந்து ஃபால் ஆகிடுச்சு. ஸோ கெயில் ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லாட் குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகம், 3000க்கு மேலே இருக்கும். ஆனால் இதையும் நம்ம வந்து என்ட்ரி ட்ரை பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் வேல்யூ வந்து ஒரு 3 பாயிண்ட் ரேஞ்சில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணோம். ஸோ சூப்பரான ஒரு என்ட்ரி வந்து நமக்கு வந்து கேப்சர் ஆச்சு. அது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கெயில் வந்து பார்த்தீங்கன்னா 185 வந்து புட்டு வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ புட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் 3.80 or 80 வந்து நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ ஏன்னா கெயில் வந்து இந்த அப்டேட் வந்து வந்த உடனே வந்து நான் வந்து உடனே அந்த நியூஸை வந்து என்னுடைய டெலிகிராமில் வந்து முக்கியமாக ஷேர் பண்ணேன். டெலிகிராம் ப்ளஸ் வாட்ஸ்அப் இந்த கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ வந்த உடனே இங்கே ரேலி வந்து ஸ்டார்ட் ஆக ட்ரை பண்ணிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3.70 or 80 ரேஞ்சில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கெயில் வந்து எவ்வளோ பெரிய ரேலி கொடுத்துருக்கான் பாருங்கள். லாட் குவான்டிட்டி வந்து 3150. ஸோ இந்த ஸ்டாக் வந்து வெறும் 3 ரூபா 3.80 வந்து பை பண்ண ஸ்டாக்கு இப்போ 4.80 வரையும் மார்க்கெட் ரேலி ஆகிருக்கு. பட் நான் அவ்வளோலாம் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ அழகாக வந்து நம்ம டீசென்ட் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். நல்லா போச்சு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஏன்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரீசனை தெளிவாக சொல்லிட்டேன். நியூஸ் வந்திருக்கு, எதுவுமே வந்து இந்த தோராயமாக குத்து மதிப்பாக ட்ரேட் பண்ணுறதெல்லாம் லைஃப்பில் மறந்துடுங்க தயவு செய்து. கரெக்டான ரீசன் அவ்வளோதான் விஷயம். அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல இம்பேக்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நான் காலையிலேயே உங்களுக்கு வந்து அந்த நியூஸ் வந்து கொடுத்துருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்டேட் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரீஸ் டபுள் அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காலையிலே ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் நம்ம கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங்லேயே வந்து நல்ல கேப் அப்பு இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஹையில் போகும்போது கரெக்டாக ட்ரை பண்ணோம். மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் ஷேர் பண்ணோம். அருமையான ஜம்ப்பு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்டேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்காக மாறிச்சு இன்றைக்கி. ஸோ அதே மாதிரி வந்து வேதாந்தா வந்து ஒரு இஷ்யூ இன்றைக்கி ஃபார்ம் ஆச்சு. அந்த நியூஸ் வந்து நான் ஷேர் பண்ணேன். பட் ஆனால் மார்க்கெட் சடனாக ஃபால் ஆகிட்டு சின்ன ஒரு ஜம்ப் ஆச்சு. இதில் ஒரு 2 பாயிண்ட் தான் நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டேஜ் எஸ்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நியூஸ் வந்து ரொம்ப ஃபேவராக கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் தான் வந்து இம்பேக்ட் வந்து இருக்குது இதில். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வால்யூமும் வந்து ஜம்ப் ஆகிருக்கு. கலெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஃபேவராக வந்திருக்கு. இது வந்து மேபி ஹோல்டிங்கில் கொண்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போதைக்கு வந்து எப்போயுமே நியூஸ் வந்து ஒரு ரிசல்ட் வந்தவொடனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோ இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பூம் ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஒன் டே கேண்டில் பார்த்துலாமா, ரிசல்ட்டும் வந்து வந்திருக்கு. ஸோ ஒன் டே கேண்டில் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்த ஸ்டாக்காக தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பூம் வந்து கொடுத்துருக்கான். ஸோ மேபி இன்னுடைய டே ஹை வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து திரும்ப வந்து இந்த ஹையை கிராஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லைவ் நியூஸஸ் மட்டும்தான், புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா, ஏஷியன் பெயிண்ட்ஸு, கெயில் அண்டு பிரெஸ்டேஜ் எஸ்டேட்டு, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரியல் டைம் நியூஸ் வந்து கொடுத்துருக்குறோம். எல்லாமே வந்து நியூஸ் பேஸ் பண்ணி ஒரு ட்ரை பண்ணோம், கரெக்டாக போயிருக்கு. ஸோ இந்த வீக் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு வீக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா நம்ம வந்து மார்க்கெட்டுடைய ரியாலிட்டி, இந்த நியூஸ் வந்தது இதனுடைய இம்பேக்ட் இப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம லைவாக ஷேர் பண்ணி தான் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதனால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இந்த நியூஸ் வந்திருக்கு, அப்போ இதனுடைய இம்பேக்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே தெளிவாக புரிஞ்சுட்டு ட்ரேட் வந்து பண்ணுங்கள். தோராயமாக ட்ரேட் பண்ணுறது, ஸோ பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறது, இது மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.